தலைமை செயலாளர் நியமனத்தில் டெல்லி கவர்னருடன் முதல்வர் கெஜ்ரிவால் மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. டெல்லி அரசில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது தொடர்பாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கவர்னர் நஜீப் ஜங்குக்கும் மோதல் இருந்து வருகிறது. இந்நிலையில் டெல்லி தலைமை செயலாளர் கே சர்மா விடுப்பில் சென்றிருந்த சமயத்தில் சகுந்தலா கம்லின் என்ற மூத்த பெண் அதிகாரியை தற்காலிக தலைமை செயலாளராக கவர்னர் ஜங் நியமித்தார். இதற்கு கெஜ்ரிவால் அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை புறக்கணித்துவிட்டு சகுந்தலாவை தற்காலிக தலைமை செயலாளராக நியமித்திருப்பது சட்டவிரோதம் என கெஜ்ரிவால் அரசு சாடியது. டெல்லியில் மின் விநியோகத்தை செய்யும் நிறுவனங்களுடன் மிக நெருக்கமான தொடர்பை வைத்திருப்பதாக சகுந்தலா மீது கெஜ்ரிவால் அரசு குற்றம் சுமத்தியது. இதனிடையே சகுந்தலா கம்லினுக்கு சனியன்று முதல்வர் கெஜ்ரிவால் கடிதம் அனுப்பினார். கவர்னர் விதிகளை மீறி தங்களை நியமித்துள்ளதால் பதவி பொறுப்பேற்க வேண்டாம் என்று அக்கடிதத்தில் சகுந்தலா கம்லினுக்கு கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் கெஜ்ரிவால் உத்தரவை மீறி தற்காலிக தலைமை செயலாளராக சகுந்தலா கம்லின் பொறுப்பேற்றுள்ளதால் டெல்லி அரசு அதிகாரிகள் மத்தியில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. கவர்னர் நஜீப் ஜங்குவுடன் மோதல் உச்சகட்டத்தை அடைந்த நிலையில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து முறையிட முடிவு செய்த கெஜ்ரிவால் ராஷ்டிரபதி பவனில் அனுமதி கேட்டுள்ளார்.